அதை நீங்கள் சொல்ல வேண்டும். உங்களிடத்தில் நாங்கள் தவறுகளை கண்டால் அதை நாம் சொல்ல வேண்டும். அதானே மூமினுடைய பண்பு. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வல் மூமினூன வல் மூமினாத், மூமினான ஆண்களும் பெண்களும் அவுலியாவுபால், ஒருவருக்கொருவர் உதவியாளர்கள். உதவியாளர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? எப்படி உதவி செய்வாங்களா? யாமுருன பில் மாரூஃப், நன்மை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். இது நீங்க ஒரு பாரதூரமா நினைக்கக்கூடிய என்னடா நம்ம விமர்சனம் பண்றாங்களே, நம்மளை இப்படி தவறுகளை பகிரங்கமாக சொல்கிறார்களே. தவறுகளை சொல்லணும். மூமின்கள் இன்னொரு மூமினுடைய தனிப்பட்ட தவறுகளை பகிரங்கமா பேச மாட்டோம். ஆனா மார்க்க விஷயங்கள், மார்க்கம்ங்கிறது தனிப்பட்ட விஷயம் அல்ல, அது பொதுவானது. அது ஒருவருக்கொருவர் நன்மை எவனும் தீமையை தடுக்கணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் தான் உங்களிடத்திலே காணக்கூடிய தவறுகளை இங்கே நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். அது மாதிரி என்ன, இஸ்லாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்களோ அப்படி எத்தி வைக்கணும். அதான சரியான தப்லீக். ரசூலுல்லாஹ் எப்படி இஸ்லாத்தை சொன்னாங்களோ அப்படி எத்தி வைக்கணும். ஆனா தப்லீக் ஜமாத்துல என்ன பண்றாங்க? ரசூலுல்லாஹ் சொன்ன வழி அல்லாமல் வேறொரு முறையில எத்தி வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு தப்லீக்ல நிறைய ஜமாத் போவாங்க, மார்க்கத்தை படிக்கிறதுக்காண்டி கூப்பிடுவாங்க. மார்க்கத்தை படிக்கிறதுக்காக பயணம் போறதோ, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மார்க்கத்தை படிக்கிறதுக்காக ஒதுக்குறதோ மார்க் அடிப்பில் தப்பு கிடையாது. அது கெட்ட விஷயம் இல்லை, நல்ல விஷயம் தான், வரவேற்க தகுந்த விஷயம் தான். ஆனா என்ன செய்யணும்? கடமைகள் பாதிக்கப்படக்கூடாது. அது கெட்ட விஷயம் இல்லை, நல்ல விஷயம் தான், வரவேற்க தகுந்த விஷயம் தான். ஆனா என்ன செய்யணும்? கடமைகள் பாதிக்கப்படக்கூடாது. கடமைகள் பாதிக்கப்படக்கூடாது. ஆனா தப்லீக்ல என்ன செய்வாங்கன்னா, திடீர்னு 40 நாள் ஜமாத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அவன் நிறைய வேலையை வச்சிருப்பார், குடும்பத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய கடமை கூட இருக்கும். இவர் போய்விட்டால் அந்த குடும்பம் கஷ்டப்படும். மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய முடியாது, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட நிலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்க அல்லாஹ் பார்த்துக்கிடுவான், ஏன்னா அல்லாஹ் பார்ப்பான், குடும்பத்தை அல்லாஹ் பார்த்துக்கிடுவான், வியாபாரத்தை அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். இது நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. என்னுடைய கண்ணுக்கு முன்னால் இப்படி ஜமாத்துக்கு போய் கடையை மூடிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வியாபாரம் பண்றாங்கல்ல, அந்த கடையை மூடி லட்சக்கணக்கான ரூபாய் கடன் பட்டு ஜமாத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்க, குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க. இப்படி நிறைய இருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீர்கள்? எப்படி மார்க்கத்தை சொல்லணும்? உங்களுக்கு வர ஏழுமா சக்தி இருக்குதா? ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்டருக்கு என்ன? குது மின்ஹும் மஸ்ததாத்தும். அதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், உங்களால முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ணுங்க, முடிஞ்ச அளவு கடைபிடிங்க. அதான் ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவுக்கே ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜமாத்துக்கு வாங்க சொல்லி குடும்பத்தை அல்லாஹ் பாத்துக்கிறோமா வாங்க சொல்லி கூப்பிடுறீங்க. எந்த அளவுக்கு மூளை செலவு பண்றீங்க? பயான்ல பேசுறீங்க. ஒரு ஆள் இருந்தார், ஒரு சகோதரர் இருந்தார், எந்த அளவுக்கு அவர் தப்லீக்ல ஆர்வமா இருக்கிறார் பாருங்களே. கல்யாணம் ஆகி மறுநாளே ஜமாத்துக்கு வந்துட்டாரு, 40 நாள் ஜில்லாவுக்கு வந்துட்டாரு. எப்போ கல்யாணம் ஆகி மறு நிமிஷம், ஃபர்ஸ்ட் நைட்டு கூட போகல. பார்த்தீர்களா இந்த சகோதரர்களை? இவன் கல்யாணம் முடிச்சா, கல்யாணம் முடிச்சு தப்லீக் போகணுமா? போயிட்டு வந்து கல்யாணம் முடிக்க வேண்டியது தானே. அதை நீங்க சிறப்பா கருதுகிறீர்கள். இதுவா ரசூலுல்லாஹ்வுடைய வழி? இதுவா நபி வழி? யோசிச்சு பாருங்க. சல்மான் அபூதர்தான் ஒரு சஹாபி இருந்தார். இரவெல்லாம் நின்று வணங்குவார், பகலெல்லாம் நோன்பு வைப்பார். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அபூதர்தாவுடைய மனைவியை பார்க்கிறார்கள், அழுக்கு ஆடையோடு, ஒரு அலங்கோலமான தோற்றத்திலே அவர் இருக்கிறார். புகார்ல வரக்கூடிய சம்பவம். அபூதர்தா சல்மான் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஏமா இப்படி இருக்கிறீங்க? கொஞ்ச வயசுல இருக்கிறீங்க, ஒரு நல்ல ஆடை உடுத்த மாட்டேங்கிறீங்க, அழுக்கான தோற்றத்தில் இருக்கிறீர்களே. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, உம்முதர்தா சொன்னாங்க, என்னுடைய கணவன் அபூதர்தா அவருக்கு இல்லறத்துல எல்லாம் நாட்டம் இல்லை, பகலெல்லாம் நோன்பு வைக்கிறார்.
அவர் என்ன செய்வாரு? இரவெல்லாம் நின்று வணங்குறார், பக்கத்திலே வர மாட்டேங்கிறார். அப்ப நான் யாருக்கு அலங்கரிக்கணும்? என் கணவனுக்கு தான் நான் அலங்கரிக்கணும். என்னுடைய கணவருக்கு தேவையில்லை, அதனால நான் இப்படி இருக்கிறேன். சல்மான் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த சஹாபியை பக்கத்துல போய் படுத்தார். நைட்டு தூங்க போனார், படு தூங்க வச்சுட்டார். இரவுல நின்று வணங்க விடல. சுபு வந்தது எந்திரிச்சு இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து சொல்லுவோம் சொல்லுறாங்க. சஹருக்கு நோன்பு வைக்க போறாரு, நோன்பு வைக்க விடாம தடுக்கிறாரு. காலையில விழுந்தோனையுமே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்க மாட்டாங்க. நாளைய தினம் மாபோலை அல் அஸ்ரப் மகா வித்தியாலயத்தில் மாலை 4 மணி முதல் 9 மணி வரை சகோதரர் அல்தாஃபி மற்றும் அப்பாஸ் அலி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய உரை நிகழ்ச்சியும் கேள்வி பதில் நிகழ்ச்சியும் இருக்கின்ற காரணத்தினால் வரக்கூடிய சகோதரர்கள் நேர காலத்தோடு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு, கடந்த வியாழக்கிழமை முந்த நாள் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக நடத்தப்பட்ட பத்திரிகையாளர் சந்திப்பின் சிடிக்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தேவையானவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். பெண்களுக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போகிறார்கள். ரசூலுல்லாஹ் யாரு செஞ்சது சரின்னு சொன்னாங்க? சதக்க சல்மான், சல்மான் செய்ததுதான் சரி. இன்னலி ஜௌஜிக அலைக ஹக்கா, உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. வலி ஐனிக்க அலைக ஹக்கா, உன்னுடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. வலி ஜஸதிக்க அலைக ஹக்கா, உன்னுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. இப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லி இருக்கும் போது நீங்க என்ன பண்ணுகிறீர்கள்? இந்த தாலிம் தொகுப்புன்னு ஒரு நூல், அதுல என்ன சொல்லுகிறீர்கள்? எல்லாம் இந்த ஹதீஸுக்கு மாற்றமான கட்டுக்கதைகள் தான். பெரியார் இருந்தார், இரவெல்லாம் நின்று வணங்குவார், பகலெல்லாம் நோன்பு வைப்பார். ஒரே இரவெல்லாம் நின்று வருவார், பகலெல்லாம் நோன்பு வைக்கிறது. இது மார்க்கத்துல கூடுமா? சஹாபாக்கள் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் இந்த மாதிரியான ஒரு வணக்கத்தை செய்யும் போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி நீ இரவெல்லாம் நின்று நோன்பு, இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடாது, பகலெல்லாம் நோன்பு வைக்க கூடாது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வச்ச மாதிரி வை. ஒரு நாள் நோன்பு வைப்பார், ஒரு நாள் நோன்பு விடுவார். இரவெல்லாம் நின்று நீ வணங்கக்கூடாது. இரவுல ஒரு குறிப்பிட்ட அளவு நின்று வணங்கு. ஒரு இரவுல குர்ஆன் ஓதுறது அதை செய்யக்கூடாது. வாரத்துக்கு ஒரு முறை தான் அதிகபட்சமா குர்ஆன் ஓதணும். இப்பெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்களே, அந்த போதனை நீங்க மக்களுக்கு சொல்கிறீர்களா என்று யோசித்து பார்க்கணும். அதை எந்த மார்க்கத்தை நீங்கள் சொல்கிறீர்கள்? கடமைகளை புறக்கணிக்கக்கூடிய வகையில ஏன் ஒரு மனிதன் தன்னுடைய குடும்ப மனைவியை கவனிக்கிறான், மனைவிக்கு தேவையான கடமைகளை செய்கிறான், பிள்ளைகளை பராமரிக்கிறான், தனக்கு இயன்றளவு மார்க்கத்தை படிக்கிறான். அதுதான் இந்த மார்க்கம், அதுதான சத்தியம். அதுக்கு எல்லாம் நன்மை தரமாட்டானா? வெறும் தொழுதாதான் நன்மையா? நோன்பு வச்சாதான் நன்மையா? குடும்பத்தை கவனிச்சா, வியாபாரம் செஞ்சா அது நன்மை இல்லையா? அது சதக்கா இல்லையா? மார்க்கத்தை சொல்ற மாதிரி சொல்லணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், கஃபாபில் மர்இ இஸ்மன் அல் ஐயுலை அமையகூத். ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு போதும் அவன் யாருக்கு உணவளிக்க கடமைப்பட்டிருக்கிறானோ அவர்களை பராமரிக்காமல் விட்டால் அவன் பாவம் செய்வதற்கு போதுமானவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்களே. எத்தனை குடும்பங்கள் நடக்கிறது, மிகைப்படுத்தி சொல்லவில்லை. எத்தனை குடும்பம் மனைவிமார்கள் வந்து புலம்புவாங்க, நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க, இவங்களுக்கு நீங்களா சொல்ல மாட்டீங்களா? இப்படி திடீர்னு குடும்பத்தை விட்டுட்டு போயிடுறாங்களே, பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டி போறது யாரு? குடும்ப வேலைகளை பார்க்கறது யாரு? யாருமே இல்ல, விட்டுட்டு போயிடுவாங்க. அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். ஏன் அதுதான் நன்மை, இது நன்மை இல்லையா? சொன்னாங்க, லன் துன்ஃபிக நஃபகத்தன், நீ எந்த செலவு பண்ணாலும், தர்மம் மட்டும் இல்ல, எந்த செலவு செய்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி உன் மனைவிக்கு நீ சம்பாதிக்கிறியா, உன் குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறியா, வியாபாரம் செய்றியா,
இல்லா உதிர்த்தாலைஹா, அதற்கும் உனக்கு கூலி கிடைக்கும். எது உட்பட ஹத்தா தஜஅல மாஃபி ஃபீ இம்ராத்திக, உன்னுடைய மனைவியின் வாயிலே ஒரு கவல உணவை நீ ஊட்டுகிறாயே, அது உட்பட தர்மம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அப்ப இதையெல்லாம் நீங்க கவனத்தை வச்சு மக்களுக்கு என்ன செய்யணும், சொல்லணும். இந்த தாலீம் தொகுப்புல என்ன இருக்குது, அது அந்த தாலீம் தொகுப்புல நிறைய கட்டுக்கதைகள் இருக்குன்னு சொல்லி இந்த முன்தகப ஹதீஸ்னு ஒரு புதுசா ஒரு நூலை சமீபத்துல கொண்டு வந்தாங்க. அது வெறும் ஹதீஸ்கள் மட்டும் இருக்கும். ஆனா தாலீம் தொகுப்பு உடனுமா இல்லையா? எதுக்கு இதை கொண்டு வந்தீங்க? இது கதை இல்ல, வெறும் ஹதீஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தீங்க. அப்ப தாலீம் தொகுப்பை விடணும். தப்லீக்ல தாலீம் தொகுப்பு விடுறாங்களா? குட்டப்பாடு இல்லை, ஒரே இந்த கதைகள் தான். எல்லாம் குர்ஆனுடைய இந்த போதனைக்கு மாற்றமான கதைகள் இருக்கிறத பார்க்கிறோம். அனுமாய் சகோதரர்களே, தனி மனித வழிபாடு எங்கேயும் யாரிடத்திலையும் இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய மார்க் அறிஞரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய போதகரா இருக்கட்டும், எவ்வளவு அமல்களை செய்யட்டும், அவரும் நம்மை போன்ற ஒரு மனிதர் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். ஆனால் என்ன நடக்கிறது? இவர் குருஜி, யாராவது ஒரு சேர்க்கப்படுத்து இவர் குருஜி, இவர் ஒரு பெரியார். அந்த பெரியார்ட்ட முசாபா செய்யறதுக்கு நிக்கும் பாருங்க கூட்டம், கிலோமீட்டர் அளவுக்கு நிக்கும். ஏன் இப்படி? ரசூலுல்லாஹ்ட்ட முசாபா செய்ய சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்களா? வாய்ப்பு கிடைச்சா கொடுப்பாங்க, இல்லையா போயிடுவாங்க. அதான் இருந்துச்சு. அது ரசூலுல்லாஹ். இவர் ரசூலுல்லாஹ்வா? இவர் அவுலியா நமக்கு தெரியுமா? எந்த அளவுக்கு? சில நேரங்கள்ல கூட்ட நெரிசல்ல கை கொடுக்க முடியாது. அப்ப அந்த பெரியார் என்ன செய்வார்? குருஜி ஒரு கையில பிடிச்சுக்கிடுவார், எல்லா பேரும் கையில பிடிச்சிட்டு போவாங்க. முசாபா பண்ணிட்டு அங்கிருந்து பவர் ஏறி இருக்கு. இது என்ன நம்பிக்கை? இந்த நம்பிக்கைக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்குதா? அப்ப இதையெல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்க. குர்ஆன் ஹதீஸ் என்ற ஒரு அடிப்படைக்கு நாம் வந்துவிட்டோம் என்று சொன்னால் இதெல்லாம் நம்மகிட்ட வராது. எது செஞ்சாலும் இதை செய்யறமே, ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்களா, அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா என்று நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் குர்ஆனை தோடு உரசி பார்த்து நீங்கள் சிந்தித்தால் நம்மிடத்துல அல்லாஹ் ரசூல் காட்டாத வழிகள் போய்விடும். அல்லாஹ் ரசூல் காட்டிய வழிகள் மட்டுமே இருக்கும். அதுதான் நமக்கு மறுமைக்கு அஸ்திவாரமானது, வெற்றிக்குரியது என்பதை அறிந்து அந்த ஒரு கொள்கையை போதிப்பதுதான் SLTJ உடைய அடிப்படை நோக்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.